ஆனால் இந்த படத்தில் வந்து அத்தனை அந்த நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்ஸும், அதாவது இன்டெலெக்சுவலி டிசேபிள்டு அடல்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வார்த்தைகளை கூட நமக்கு கரெக்டாக பிரயோகப்படுத்தணும். ஏன்னா அவங்க ஹர்ட் ஆகிடாமல் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண வேண்டி இருக்குது அந்த வார்த்தைகளை. ஸோ அவங்க வந்துட்டு இவருக்கு வந்து லெசன் நடத்துவாருங்க. அதாவது இவருக்கு லெசன் நடத்துகிற மாதிரி. இவர் பயங்கர, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஈகோ நிறையா இருக்குது, நிறைய கோபம் வருது நமக்கு. சின்ன சின்ன விஷயத்துலலாம் நம்ம தோற்று போயிட்டோன்னா கோவப்படுறோம். நம்மளால் தோற்று போயிட்டோன்னா அந்த இடத்துல ஒரு அடுத்தவங்க ப்ரைஸ் வாங்குறது கூட நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்ஸ் வந்து நானும் பழகியிருக்கேங்க. என்னை சுற்றியும் ஒரு சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்க, அடல்ட்ஸ் எல்லாரும். அவங்களுக்கு லவ்வை மட்டுமே தான் கொடுக்க தெரியும். லவ் மட்டும்தான். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பாசமாக ஒரு 5 நிமிஷம் பேசி பாருங்களேன். அந்த குழந்தைங்க லைஃப் லாங்காக ஒரு அடல்ட்ஸாக இருந்தாலும் லைஃப் லாங் உங்களை பார்த்தா ஹக் பண்ணும்போது இறுக்கி ஹக் பண்ணிப்பாங்க. சரி, அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது எனக்கு. ஏன்னா என்னை சுற்றியும் நானும் அந்த மாதிரி குழந்தைங்க கூட பழகியிருக்கேன். அவ்வளோ ஃபீல் குட் மூவி. நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை டீச் பண்ணணும். வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் காட்டிலையும் இருக்குல்ல, மனிதாபிமானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரையும் அப்படி செதுக்கியிருப்பார் அந்த டேரக்டர் ஆர்எஸ் பிரசன்னா. ஒரு ஒரு அந்த இவர் வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார். எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே, இந்த அடல்ட்ஸுக்கு ஒன்றுமே லேர்ன் பண்ணிக்கவே முடியல, ஏன்னா அவங்க வந்துட்டு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கோச் வந்து சொல்லுவார், ஒரு சில ஃபியூ சீன்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அந்த அந்த வார்டனாக இருக்கார் இல்லையா அந்த அகாடமியில், அவர் வந்து சொல்லுவார், இவங்க எல்லாரையும் நீ வந்து அப்படின்னு நினைக்கிற, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்குது. ஒருத்தர் பார்த்தேனாக்க நல்லா காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க, இன்னொருத்தவங்க வந்து டை ஷாப் இருக்கு இல்லையா அதில் வேலை பார்க்குறாங்க, இன்னொரு பையன் வந்து இவர் வந்து ஒரு பையன் ஒரு அடல்ட் வந்து அதில் வந்து குளிக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில் போனால் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூரோ டைவர்ஜென்ட் அடல்ட்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். இவர் வந்து அதனால அவரை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் இப்படி மூஞ்சியை சுழிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் சொல்லுவார் அந்த வார்டன் வந்துட்டு, ஆனால் நீ இப்படின்னு சொல்கிற, ஆனால் அவ்வளோ விலங்குகள்கிட்ட நம்ம எல்லாரும் அன்பு காமிக்க மாட்டோம், ஆனால் அந்த அடல்ட் அவ்வளோ நிறைய அன்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதே அடல்ட் வந்துட்டு அந்த ஒரு சீன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படியாவது அமீர் கான் வந்து குளிக்க வைக்கணும், ஏன்னா குளிக்கவே மாட்டார் அந்த அந்த பர்சன், அந்த கேரக்டர். ஸோ குளிக்க வைக்கணும்னு நினைப்பாரு. சரி, எப்படி குளிக்க வைக்கிறது அப்படின்னதும் ரேட் விழுந்துடும். இவருக்கு வந்து அனிமல்ஸ் சின்னதாக ஏதாவது அடிபட்டால் கூட இவர் அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப பதறும் இது. அதனால ஆனால் எலி விழுந்துடும் பாத் டப்ல.